ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் திறக்க போகுது. நமக்கு இதில் ஒரு பெரிய இது என்னென்னா லஞ்ச் என்ன கொடுக்குறது அப்படிங்கிறது தான். நார்மலாக நம்ம வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம் அப்படிலாம் கொடுத்தா வந்து பாதி சாப்பிடாம தான் வருவாங்க. நல்லா ஹெல்த்தியாக, ரொம்பவே ஈஸியாக, டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு 5 லஞ்ச் ரெசிபிஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் ஒரு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை தனியாக நம்ம குக்கரில் வச்சு பிரியாணி மாதிரி அந்த மாதிரிலாம் செய்ய வேண்டியதில்லை. நார்மலாக நம்மளுடைய ஒயிட் ரைஸ் செய்கிறோம் இல்லையா, அதுலேயே ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி இதை வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். ஃபுல்லாகவே சாப்பிட்டு வருவாங்க, நல்ல ஹெல்த்தியானதும் கூட. ஸோ வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சோயா சங்க்ஸ் ரைஸ். அதுக்கு தேவையான பொருட்கள், ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்து சமைச்ச சாப்பாடு. அந்த வந்து டிஃபன் பாக்ஸ் வந்து அவ்வளோ கொள்ளும். ஸோ அதுதான் எடுத்திருக்கேன். 100 கிராம் அப்படிங்கிற அளவு நான் சொல்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் அரிசி எடுத்துக்கலாம். எதில் நீங்கள் அரிசி மெஷர் பண்ணி சாப்பாடு செய்கிறீங்களோ அதே அளவுக்கு சோயா சங்க்ஸ், குட்டி சோயா சங்க்ஸை, ஒரு நல்ல பழுத்த நாட்டு தக்காளி, ஒரு 15 சின்ன வெங்காயம், 6-7 பல்லு பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இதுதான் வந்து நமக்கு தேவையானது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம், வெந்நீரை விட்டு இதை வந்து ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் புழிஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுருவோம். ஒரு வாணலியில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த சோயா சங்க்ஸை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு புழிஞ்சு தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. வெறும் சோயா சங்க்ஸை மட்டும் இப்போ போட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா, தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சப்பொடி, இது கொஞ்சம் வந்து லைட்டாக அப்படியே ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் அப்படி ரோஸ்டடாக நமக்கு வந்து அந்த கலர் தெரியும், அங்கங்கே ப்ரௌன் ஸ்பாட்ஸ் தெரியும். அப்போ வந்து இதை நம்ம எடுத்து வச்சிடலாம் தனியாக. ஸோ லைட்டாக அங்கங்கே இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் இந்த சோயா சங்க்ஸுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி, நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வர மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். இதை லைட்டாக ஒரு பெரட்டிட்டு இதை எடுத்து வச்சுட்டு இதே வாணலியில் திருப்பி ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு வெடிக்க விட்டு ஜீரகம் போட்டு வரமிளகா போட்டாச்சு. பெருங்காயம் தூள் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நறுக்கி வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, இது நல்லா வதக்குவோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த ஒரே ஒரு நாட்டு தக்காளி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம், பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த தக்காளி விழுதை வந்து இதில் சேர்த்துருவோம். நல்ல பெரிய நாட்டு தக்காளியை எடுத்துகிட்டு அந்த புளிப்பு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ அதில் வந்து காரத்துக்கு நம்ம வரமிளகா மட்டும் இல்லாமல் தேவையான அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள், டேஸ்ட்டு, சாப்பாடோட டேஸ்ட்டுக்கு இது ரொம்ப முக்கியம். ஸோ நான் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் சேர்க்குறேன். ஸோ இதில் வந்து நல்லா அந்த பச்சை வாசனை போக அந்த சாம்பார் மிளகாய் தூள், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கட்டும். ஸோ அந்த தக்காளி நம்ம போட்டிருந்த அந்த சாம்பார் மிளகாய் பொடி எல்லாமே பச்சை வாசனை போக நல்லா கிளறியாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய கொத்தமல்லி தழை, ஃபஸ்ட்டே நம்ம வதக்கி வச்சுருந்த சோயா சங்க்ஸ் இதையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு 2 பெரட்டிட்டு சாதம் அதையும் சேர்த்துடலாம். ஸோ சாதத்தையும் சேர்த்து சாதத்தோட எல்லா பக்கமும் நமக்கு வந்து இந்த மசாலா வந்து கிளற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ ஃபுல்லாக எல்லா சைடும் சாதத்தோடு கிளறிட்டு பார்ப்போம். சோயா சங்க்ஸ் சாப்பாடு ரெடி. சைட் டிஷ்ஷே அதுக்கு தேவைப்படாது. இது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரைஸ் வந்து நம்ம நார்மலாக செய்யக்கூடிய புழுங்கல் அரிசி சாப்பாடு ரைஸ் தான், ஸ்பெஷல் ரைஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம இதை பேக் பண்ணிடலாம். மத்தியானம் லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய, ஈஸியாக செய்யக்கூடிய இந்த சோயா சங்க்ஸ் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்க்க போகிறது மஷ்ரூம் ரைஸ். அதுக்கு தேவையான பொருட்கள், 100 கிராம் நார்மல் சாப்பாட்டு புழுங்கல் அரிசியில் செஞ்ச சாப்பாடு ஆற வச்சுருக்கேன். நல்லாவே ஆறிடுச்சு, நல்லா போலன்னு. ஒரு பாக்கெட் அளவுக்கு, ஒரு பாக்ஸில் இருக்கும் இல்லையா, எல்லா இடங்கள்லையும் நமக்கு அப்படி தான் மஷ்ரூம் கிடைக்கும். ஸோ ஒரு பாக்ஸில் இருக்கக்கூடிய ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த பட்டன் மஷ்ரூம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு பீசஸாக வந்து நறுக்கி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பீஸாக குட்டி குட்டியாக மெல்லிசாக நறுக்கியிருக்கேன். 2 பச்சை மிளகா காரத்துக்கு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஒரு வாணலியில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் விட்டுருக்கேன். நீங்கள் நெய், பட்டர் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மஷ்ரூமை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா கோல்டன் ஆகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். ஏன்னா மஷ்ரூம் வந்து தண்ணி விடும், அதிலே வெந்து அந்த ரைஸை செஞ்சோம் அப்படின்னா அந்த ரைஸோடைய டேஸ்ட் கொஞ்சம்
கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி வதக்கி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கோல்டன் ஆனதுக்கப்புறமா தனியாக மஷ்ரூம் எடுத்து வச்சுருவோம். மஷ்ரூம் வந்து நல்லா அந்த கோல்டன் ப்ரௌனாக இருக்குது பாருங்கள், அந்த ஓரத்துலலாம் அந்த மாதிரி வதக்கி தனியாக ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே வாணலியில் இன்னும் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் விட்டுருக்கேன். அதில் ஒரு 3/4 டீஸ்பூன் ஜீரகம், 3/4 டீஸ்பூன் சோம்பு, அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகா, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் கோல்டனாக வந்து வதக்கிடலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு செஷ்வான் சாஸ் விட்டுருக்கேன். அது கூட வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நார்மல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வதக்கி வச்சுருக்கக்கூடிய மஷ்ரூமையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்துப்போம். ஸோ இப்போ உப்பு சேர்த்துட்டு சாதத்தையும் சேர்த்து நல்லா கலரிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாத நம்மளுடைய குழந்தைகள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காரசாரமான மஷ்ரூம் ரைஸ் ஃபென்டாஸ்டிக்காக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை பேக் பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் இதை செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இது டேஸ்ட்டில் இருக்கும். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். ஏன்னா நம்ம வந்து நார்மல் சாப்பாட்டு ரைஸில் தான் செஞ்சுருக்கோம். நீங்களும் இந்த ரெசிபியை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நல்ல ஒரு வெஜிடபிள் ரைஸ் தான் செய்ய போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் 100 கிராம் நார்மல் சாப்பாட்டு புழுங்கல் அரிசியில் செஞ்ச சாப்பாடு. அதுக்கு வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்கிறத பார்த்தோன்னா, நல்ல பெரிய சைஸ் கேரட் ஒன்று, அதே மாதிரி ஒரு 10 பீன்ஸு, ஒரு 20 பச்சை பட்டாணி உரிச்சு ரெடியாக வச்சுருக்கேன். ஒரு பார்ட் ஆஃப் த காலிஃப்ளவர் அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சப்பொடி, உப்பு, சுடு தண்ணியில் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நல்ல பழுத்த நாட்டு தக்காளி, அது கூடவே ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகா, இவ்வளோ பெரிய பீஸ் இஞ்சியை வந்து தோல் நீக்கி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சியை வந்து நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். அது போக நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். மசாலாலாம் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 3/4 டீஸ்பூன் சோம்பு, 3/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பீஸ் பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை. இது வந்து நார்மல் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், சின்ன மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். இதுதான் நான் எடுத்துருக்கக்கூடிய மசாலா பொருட்கள். இப்போ வந்து வாணலியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் ரீஃபைண்ட் ஆயில், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய். இது வந்து நம்ம பசங்களுக்கு தான் மத்தியானம் பேக் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ரொம்ப டயட்டெல்லாம் நம்ம இதில் பார்க்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ நம்ம அது போக வெண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த சோம்பு, ஜீரகம், பிரிஞ்சி, ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயத்தை அதில் சேர்த்து அதோட கோல்டனாக வதக்கிக்குவோம். அந்த மசாலா பொருட்கள் பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தை வதக்கியாச்சு. இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கக்கூடிய விழுது, தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா அதை சேர்த்துருவோம். லைட்டாக அதில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இங்கே வச்சுருக்கக்கூடிய மசாலா பொடிகள் அதையும் சேர்த்துருவோம். உப்பு, மஞ்சள் பொடி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பச்சை வாசனை போக வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம காய்கறிகள் எல்லாம் ஆட் பண்ணிப்போம். ஸோ இப்போ இந்த காய்கறி கலவையை அதில் சேர்த்துருவோம். இது வந்து நம்ம அந்த தண்ணியெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த காய்கறி கலவையும் நல்லா சேர்த்து, காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு, அந்த மசாலாக்களுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் போட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். அதை அப்படியே மூடி வச்சு நம்ம வந்து இதை வேக விட்டுக்கலாம். ஸோ மூடி விட்டு வேக வச்சுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காய்கறிகள் எல்லாம் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு இதை வந்து வேக விட்டாச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்படின்னு ஃபீல் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் கலந்துக்கலாம். எனக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த இதில் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், க்ரன்ச்சியாகவும் இருக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டயத்தில் ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழையை வந்து கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருந்தேன். அதையும் நம்ம சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்கக்கூடிய சாதத்தை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் இந்த காய்கறி, மசாலா அது எல்லாமே ஆட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து
ஒயிட் ரைஸை வச்சு தான் நம்ம இந்த சாப்பாடை பண்ணுறோம். நீங்கள் பிரியாணி மாதிரி செஞ்சோன்னா நம்ம ஃபுல்லாகவே வீட்டுக்கு ஃபுல்லாகவே நம்ம பிரியாணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் ஒயிட் ரைஸ் வச்சு ரசம் வச்சு சாம்பார் எதுனாலும் வச்சுக்கலாம். இது சைடில் இது பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ இது நல்லா இந்த தண்ணி வந்து இதில் எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கலரிட்டு எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பக்கமும் மசாலா, காய்கறி, சாதம் எல்லாம் ஒன்றா நல்லா கலந்து ரெடி பண்ணியாச்சு. நம்மளுடைய வெஜிடபிள் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை பேக் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பேக் பண்ணியாச்சு. இந்த வெஜிடபிள் ரைஸுக்கு எந்த விதமான சைட் டிஷ்ஷுமே தேவைப்படாது. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்க்க போகிறது காலிஃப்ளவர் ரைஸ். அதுக்கு ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் 100 கிராம் சாப்பாட்டு புழுங்கல் அரிசியை ஊற வச்சு செஞ்ச சாப்பாடு. காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவர். அதை வந்து நான் டோட்டலாக நல்லா ஆஞ்சு ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் பாயிலிங் வாட்டரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு மஞ்சள் பொடியெலாம் போட்டு. உங்களுக்கு அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150 கிராம் இருக்கும் அதோடைய வெயிட், அந்த காலிஃப்ளவரோட அளவு. ஸோ இது வந்து நல்ல பெருசாக இருக்கக்கூடிய பெரிய வெங்காயம் 3 மெலிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி நல்ல பழுத்த நாட்டு தக்காளி 1 பெரிய சைஸை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தழை. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வர கொத்தமல்லி பொடி, தனியா பொடி 1 டீஸ்பூன், சாம்பார் பொடி 1 டீஸ்பூன், நார்மல் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், இது வந்து நம்ம கரம் மசாலா 1 டீஸ்பூன். காரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாம்பார் பொடி, இந்த காஷ்மீரி சில்லி பொடி மட்டும்தான். அதுதான் அந்த காரத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக கூடவே எடுத்திருக்கேன். ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இது பொரிஞ்சிருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி நம்ம இதை போட்டுருவோம், கருவேப்பிலையை போட்டுடலாம். போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதக்கிடலாம். ஸோ வெங்காயத்தை வதக்கிட்டு உங்களுக்கு வேணும்னா இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். நான் இஞ்சி பூண்டு விழுதை இதுக்கு அவாய்ட் பண்ணிட்டேன். நீங்கள் வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்து வதக்குவோம். தக்காளியை சேர்த்து வதக்கும் போது மசாலா பொடி எல்லாத்தையும் போட்டுடலாம். தக்காளி, மசாலா பொடி, வெங்காயம் எல்லாமே வந்து வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில், அதாவது தக்காளி வந்து இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த காலிஃப்ளவரை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு, இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதில். ஸோ இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சு இதை ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சு இடையில கிளறி விட்டுக்கலாம். ஸோ நல்லா ஒரு 8 நிமிஷமாக அதை வந்து இடையில கிளறி விட்டு வேக வச்சுருக்கேன். மோரோவர் அதில் இடையில வந்து கொஞ்சம் அந்த கொத்தமல்லி தழையும் போட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சாப்பாடை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து எல்லா பக்கமும் இந்த மசாலா, காலிஃப்ளவர் எல்லாமே வந்து சாப்பாடோட கலக்கணும். உப்பு எப்போ தேவைப்பட்டாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்ப்போம். எல்லா பக்கமும் சாதத்தை வந்து நல்லா கலரியாச்சு. இப்போ நம்மளுடைய காலிஃப்ளவர் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. பேக் பண்ணிடலாம். செம டேஸ்டியான ஹெல்த்தியான காலிஃப்ளவர் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ராஜ்மா ரைஸ். ராஜ்மா ரைஸுக்கு 100 கிராம் அளவுக்கு ராஜ்மாவை நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் ஊற வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு 2 விசில் விட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் 100 கிராம் நார்மல் புழுங்கல் அரிசி அதில் செஞ்ச சாப்பாடு. ஒரு நல்ல பெரிய நாட்டு தக்காளி பழுத்தது அதை நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் அதையும் நறுக்கி வச்சுருக்கேன். இவ்வளோ பெரிய பீஸ் இஞ்சி தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். 6-7 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் பொடி 1.5 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கொஞ்சம் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டை வந்து நல்லா பச்சையாகவே மிக்சியில் வந்து ஃபஸ்ட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். ஒரு வாணலியில் ஒரு 5-6 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு வெடிக்க விட்டுருக்கேன். இது வந்து செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய். ஸோ நல்லா வாசனையாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் கடுகு வந்து அதில் பொரிஞ்சிட்ருக்கு. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஓரமாக போட்டுடலாம். கருவேப்பிலை நல்லா ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை. பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய விழுது, பெருங்காயமும் நல்லாவே சேர்த்துக்கலாம்.
அரைச்சி வச்சுருக்கக்கூடிய விழுதை இதில் போட்டுருவோம். அதில் விழுதை சேர்த்துட்டு இதில் இந்த சாம்பார் பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சள் பொடி எல்லாத்தையுமே வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்ல பச்சை வாசனை போக வதங்கட்டும். இது ஒரு பாதி வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய ராஜ்மாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நல்ல அது வாட்டுக்கு பச்சை வாசனை போக வதங்கட்டும். இது தேவையான அளவுக்கு, இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இடையில கலரி விட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸாக வந்து இது அடுப்பில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நல்லாவே கெட்டியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் வந்து சாதத்தை போட்டு நல்லா கலரிடலாம். நான் வந்து இந்த அளவுக்கு ராஜ்மா வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். குறைச்சிக்கிறதுனா குறைச்சிக்கலாம். இது வந்து ரொம்ப ஒரு ஃபுல்லாக ஒரு ஹெல்த்தியான பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும் இந்த மீல். ஸோ நல்லா எல்லா பக்கமும் அந்த ரைஸோட அந்த மசாலா ராஜ்மா எல்லாம் கலர்ன மாதிரி கிளறி விட்டுக்கலாம். எல்லா ரைஸையும் போட்டு நல்லா கிளறியாச்சு. இப்போ இதை பேக் பண்ணிடலாம். ராஜ்மா ரைஸை பேக் பண்ணியாச்சு. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சாப்பாடு வந்து ஒயிட் ரைஸ் செய்கிறோம் இல்லையா, அதில் செய்கிறது தான் நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான ரொம்ப நல்ல கமகமன்னு இருக்கக்கூடிய அந்த ராஜ்மா ரைஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 லஞ்ச் ரெசிபியும், அதாவது சைட் டிஷ் இல்லாத இந்த 5 லஞ்ச் ரெசிபியும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சைட் டிஷ்ஷோட சேர்த்து ஒரு 5 வகையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.